الله بأحكم الحاكمين. முதல் விஷயத்தை வழங்கிக்கிறேன். வட்டி இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கருத்து வேறுபாடு இல்லாம ஒரு பெரிய பாவம் இருக்குன்னு சொன்னா அது வட்டி தான். இதை எந்த வகையிலும் இஸ்லாம் அனுமதிக்கவே கிடையாது. இப்ப இந்த வட்டி இல்லாத பேங்க்னு சொல்றாங்க இல்லையா, அது நிஜமாக வட்டி இல்லாத வங்கி தானான்னு நீங்க பரிசீலனை பண்ணணும். வட்டியை கொண்டு நடத்தக்கூடிய வங்கியா இருந்தால், பேங்காக இருந்தால் அதுல வாங்கக்கூடாது, தெளிவான விஷயம் அது. ஆனால் சில பேர் வட்டி இல்ல, இது ஹலால் தான் அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்தார்களே, ஆனால் அது நிஜமாகவே அப்படி இருக்குதா என்று நீங்க பார்க்கணும். அது உங்க நாட்டில் அப்படி இருக்குதா இல்லையான்னு நீங்க பரிசீலனை பண்ணி தான் அது முடிவு பண்ணணும். ஆனா நீங்களே சொல்றீங்க அது வட்டி இல்லைன்னு சொல்லி போடுறாங்க, நம்ம கட்ட வேண்டிய பணத்தை கொஞ்சம் டிலே பண்ணோம்னு சொன்னா அதுக்கு வட்டி போட்டுறாங்க, அது கூடுதல் தொகையை கட்ட சொல்றாங்கிறீங்க. அப்படின்னு சொன்னா அப்ப அது வட்டியா தான் ஆகுது. ஒரு டயத்து கட்ட முடியலங்கும் போது கூடுதலா வாங்குறாங்கன்னா அது என்ன எதுக்காக கூடுதலா வாங்குறாங்க என்பது ஒன்று இருக்கிறது. அதே நேரத்தில் சொன்ன டயத்துக்கு கட்டிட்டா வட்டி போடுவாங்களா அது நீங்க பார்க்கணும். அதாவது ஒரு மாசம் லேட்டானா தான் வட்டி போடுவாங்கன்னு சொல்றீங்க. 1 லட்சம் ரூபா 1 லட்சம் நாட்டுடைய $1 கடன் வாங்கி விட்டு அதை கரெக்டா மாசம் மாசம் ஒரு $1000-2000 ஒருத்தர் கட்டிட்டு வர்றான்னு வைங்க. அப்படி கட்டினால் அதுக்கு வட்டி போட மாட்டாங்கன்னு சொன்னா அந்த கடனும் வாங்கிக்கலாம். ஆனால் லேட்டா கட்டினா தான் அந்த வட்டி போடுவாங்க அப்படின்னு இருக்குமையானால் நீங்க லேட்டாக்காம இருந்துருங்க, கரெக்டான டயத்துக்கு கட்டினுங்க, தப்பே வராது. நாம வட்டி வாங்கக்கூடியவர்களாகவோ வட்டி கொடுக்கக்கூடியவர்களாகவோ இருக்கவே கூடாது. இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் நிர்பந்தத்துக்காக வேண்டி இது கூடும் அப்படின்னு யாராவது சொல்வார்களே, ஆனால் அது நிர்பந்தத்துடைய அர்த்தத்தை அவங்க விளங்காம சொல்றாங்க. நிர்பந்தம்னா இதெல்லாம் நிர்பந்தம் கிடையாது. இதை வட்டி வாங்கித்தான் ஆகணும்னு துப்பாக்கி வச்சு வாங்காட்டி கொண்டு விடுவேன் அப்படின்னு சொன்னா தான் நிர்பந்தம். நம்ம அந்த வட்டிக்கு வாங்காம இருக்கலாம், அல்லது நம்ம சொந்த காசுகளை போட்டு என்ன செய்யலாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை வாங்கலாம். அல்லது அந்த மாதிரி வழி இல்லைங்கும் போது நம்மளுடைய இடங்கள்ல பள்ளிவாசலா இல்லாட்டா கூட நம்ம வீட்டுல நமக்கு சொந்தமான இடங்கள்ல அந்த தொழுகை என்ன செய்யலாம், நடத்தி கொள்ளலாம். அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஒரு நிர்பந்தம், ஒரு எமர்ஜென்சியான ஒரு விஷயம் என்று இதை சொல்லக்கூடாது. நிர்பந்தம்னா என்னன்னு கேட்டா அதை செய்யாமல் இருக்க முடியாத அளவுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கணும். அது செஞ்சுதான் ஆகணும், இல்லாட்டி நமக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நம்ம மார்க்கத்தில் பள்ளிவாசல் இருந்தா பள்ளிவாசல தொழுவுங்க, இல்லாட்டி ரோட்ல தொழுவுங்க, ரோட்ல தொழுவுங்க. ஜுஹைலத்தில் எல்லாரும் மஸ்ஜிதம் தஹூரா, பூமி முழுசுமே தொழுவுற இடமாக எனக்கு ஆக்கப்பட்டிருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால பேங்க்ல கடன் வாங்கி கட்டுறதுதான் வழி என்று இருக்குமையானால் அது நிர்பந்தம் கிடையாது. ஏன் பேங்க்ல கட்டணும்னு உங்களை யாரும் கட்டாயப்படுத்துறது இல்ல. ஏன் இந்த கடன் வாங்கலன்னு யாரா கேட்பானா, அப்படி கேட்க போறது இல்ல. அதனால அந்த விஷயங்களை நீங்க தான் நன்கு அறிந்தவர்கள். உங்க நாட்டினுடைய வங்கியில என்ன மாதிரி சிஸ்டம் வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. அதுல வட்டியுடைய சாயல் இருக்குமையானால் அதை தவிர்த்துக்கிறங்க. அதே நேரத்தில் அப்படி வட்டி அடிப்படையில் கட்டின பள்ளியில நம்ம போய் தொழுவலாமா என்று கேட்டால் அது தாராளமா தொழலாம், எங்க வேண்டாலும் போய் தொழுவலாம். ஏன் நம்ம காபத்துல்லா இருக்கு பாருங்களேன், அந்த காபத்துல்லாவே கெட்டவங்க காசுல தான் கட்டப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது காபாவை கட்டுறாங்க. முதல்ல இப்ராஹிம் நபி கட்டினது நல்ல மனிதர்களால் கட்டப்பட்டுச்சு. இப்ராஹிம் நபி காலத்துக்கு பிறகு அந்த காபா சிதிலம் அடைஞ்ச பிறகு அதை யார் கட்டுறா, அன்றைக்கு இருந்த அபூஜஹல் அந்த வகைராக்கெல்லாம் சேர்ந்து ஆளு கொஞ்சம் பணத்தை போட்டு அந்த காபத்துல்லாவை கட்டுறாங்க. அந்த காபாவுல தான் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அந்த காபாவுல தான் அவங்க ஹஜ்ஜி செஞ்சாங்க. எந்த காபா அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்து மக்களுடைய பணத்தில் கட்டப்பட்டதோ அது எந்த பணத்தில் கட்டினச்சு, எவன் வீட்டு பணத்தில் கட்டப்பட்டுச்சுன்னு அவங்க பார்க்கல. அதனால கட்டி இருப்பார்களே, ஆனால் அது எந்த மாதிரி காசுல கட்டி இருந்தாலும் அதை நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. நாமளே கட்டலாமா என்பது தனி கேள்வி. கட்டப்பட்டு இருக்கிற இடத்துக்கு போகலாமாங்கிறது அது வேற விதமான கேள்வி. நாமளே வட்டிக்கு கடன் வாங்கி பள்ளிவாசல வீடோ கட்டலாமான்னா கட்டக்கூடாது. கட்டி இருக்கிற ஒரு உதாரணமா ஒருத்தர் வட்டி கடன் வாங்கி வீடு கட்டிட்டாரு, அந்த வீட்டுக்கு விருந்து கூப்பிடுறாரு, அதுக்கு நீ தாராளம் விருந்து கரெக்டான முறையில் இருக்குமேனால் போகலாம். மார்க்கம் சொன்ன ஒரு விருந்தாக இருக்குமேனால் அது தாராளமாக கலந்துக்கலாம். அந்த வீட்டுல போய் அவரை சந்திச்சுட்டு வரலாம், ஒரு நம்ம தண்ணி தாங்கன்னு வாங்கி குடிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அவர் வட்டிக்கு வாங்கி கட்டினார்னா அது அவருக்கு அல்லாஹ்வுக்கு உள்ள ஒரு விஷயம்.
நாம அந்த இடத்துக்கு போகலாம்னு தாராளமா போகலாம். இது பள்ளிவாசலுக்கு அதான் சட்டம். அதனாலதான் மக்காவுல காபத்துல்லாவுல காபீர்கள் கட்டின அந்த காபத்துல்லாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆன பிறகும் தொழுதார்கள், ஹிஜ்ரத்துக்கு முந்தியும் தொழுதார்கள், ஹிஜ்ரத்துக்கு பிந்தியும் தொழுதார்கள். அதை எல்லாம் காபீர் காசுல கட்டினது, இடிச்சு நல்ல காசுல கட்டுவோம் அப்படின்னு சொல்லாம அந்த காபாவுல தான் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜு கூட செஞ்சாங்க. அதனால கட்டப்பட்ட பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அது எந்த பொருளாதாரத்தில் கட்டப்பட்டுச்சுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் கட்டினார்களோ அதுக்கும் அல்லாவுக்கும் அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க, அவ்வளவுதான். அதாவது அவங்க நாட்டில் உள்ள விதங்கள் நமக்கு புரியல, இந்த எக்கோ அடிக்கிறதுனால கேள்வியும் சரியா விளங்கல. ஆனா ஒரு அடிப்படையை நான் சொல்லி நான் விளங்கிக்கிறேன். என்னன்னு கேட்டா, வங்கியில வட்டி என்ற அடிப்படையில் இல்லைன்னு அவங்க சொல்றாங்கல்ல, நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா போதுங்கிறாங்க. அப்ப அது வட்டி இல்ல, கன்ஃபார்மா வட்டி இல்ல. அதே நேரத்தில் எந்த மாசத்துல நீங்க லேட்டா கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்காக வேண்டி நீ லேட் ஆகுனதுக்காக வேண்டி ஒரு பெனால்டி ஃபைன் அப்படின்னு போட்டார்களே, ஆனால் அதாவது தொகைக்கு தகுந்த மாதிரி இல்லாம லேட்டுக்கு ஒரு ஏன்னா டயத்தை கொடுக்கணுமா இல்லையா, வாக்களிச்சு கொடுக்கணும். வாக்கு மாறினதுக்காக வேண்டி ஃபைன் போடுவது, அபராதம் விதிக்கிறது என்பதெல்லாம் வட்டியில சேராது. இவ்வளவு ரூபாய்க்கு இவ்வளவு, இவ்வளவு காலத்துக்கு இவ்வளவு என்று வாங்கினா தான் வட்டி ஆகும். அவங்க நீங்க தாமதமா நீங்க கட்டுறதுனால, நீங்க சொன்ன வாக்கு நிறைவேற்றாததுனால அந்த அபராதம் விதிக்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, ஒரு நிறுவனத்துக்கு, அதுக்கெல்லாம் தவறுக்காக ஃபைன் போடுவது என்பது குற்றம் கிடையாது. அதனால இது வட்டின்னு தான் எவ்வளவு எப்படின்னு கேட்டா, 5 லட்சம் ரூபாய் வாங்கினீங்கன்னு சொன்னா அது இவ்வளவு 1 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளவு நாளைக்கு இருந்தா இவ்வளவு நாளைக்கு இருந்தா இவ்வளவுன்னு சொல்லி அந்த டயத்துக்கு தகுந்தவாறு கூடுதலா வாங்கினாங்கன்றா தான் வட்டியா வரும். நீங்க அந்த என்ன மாதிரி இருக்குங்கிறத நீங்க நல்ல ஆய்வு பண்ணி அது வட்டிங்கிற அடிப்படையில் காலத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமா வாங்குறாங்களா, ஏன்னா அந்த வங்கியுடைய ஸ்கீம் எங்களுக்கு தெரியல, எந்த மாதிரி அடிப்படையில் அதை செய்யறாங்கிறது விளங்கல. அதனால நீங்க வட்டி வர்ற மாதிரி இருந்தா நீங்க வாங்காதீங்க. வட்டி இல்லைன்னு அவனே சொல்றானா, நீங்க வாட்டு வாங்கிட்டு லேட் பண்ணாம கட்டிட்டு போங்க. நான் என்ன சொல்றேன், எதுக்கு நீங்க தாமதமாக்குறீங்க? 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் வாங்க ரெடியா இருக்கிறான். நீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு டயத்தை கட்டிட்டு வாங்கல, ஏன் வட்டி கொடுக்குறீங்க? அப்ப நீங்க கொடுத்தது கூடுதலா வாங்குறது தாமதம் சொன்ன வாக்கு மீறுவதற்கு ஃபைன் என்று இருக்குமையானால் அது தவறு, அது வட்டியில வராது. அப்படி இல்லாம அது வட்டியா வருமையானால் தப்பு. நீங்க அதை ஆய்வு பண்ணிக்கிறீங்க. முஸ்லிம்கள் வாழ்கிற நாடுகளான பாலஸ்தீனம், ஈராக்ல, உஸ்பெகிஸ்தான்ல எங்கெல்லாம் மக்கள் இஸ்லாத்தை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்கே எல்லாமே முஸ்லிம் மக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு எந்தவித விடுதலையும் இல்லாமல் ஒரு சூழ்நிலை அமைந்திருக்குது. இப்போ இத யாரு இது அந்த மக்கள் நீக்கிறது, இது எப்படி செய்வது, இதன் தகுந்தார் சவுதி ஜமாத்தோட பங்கு என்ன இதுல இருக்கிறீங்க? இதை ஒட்டியே ஒரு முஸ்லிமோட உம்மத்தோட ஒட்டிய இன்னொரு கேள்வி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் ஒட்டுமொத்த உம்மமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைத்தை பற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே நேரத்துல இஸ்லாத்தில் பூரணமாக நுழைவுகள் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்திய மக்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் மக்கள், இந்த மாதிரி இந்தோனேசியா மக்கள், முஸ்லிம் மக்கள் கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் எப்படி இஸ்லாத்துல நுழையிறது? முஸ்லிமோட உம்மத்து ஒற்றுமை முஸ்லிம்கள் நல்ல ஒரு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு அடுத்தபடியாக ஒரு 1000 வருஷம் இருந்த மாதிரி ஒற்றுமையாக நல்ல சந்தோஷமாக இஸ்லாத்துப்படி வாழ்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி என்ன செய்யுது? உங்களுடைய கருத்து என்ன? எப்படி அதை கொண்டு வர்றது அப்படின்னு? பாலஸ்தீன்ல, ஈராக் போன்ற நாடுகள்ல எல்லாம் முஸ்லிம்கள் ரொம்ப முஸ்லிம்களாக வாழ முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்வது? அதுக்கு நீங்க என்ன தௌஹீத் ஜமாத் என்ன செய்ய போறீங்க? அவங்க அந்த மாதிரி இஸ்லாமியர்களை வாழ்வதற்கு என்ன செய்யறது? எல்லாரும் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிக்கிறதுக்கு உலகத்தில் உள்ள இந்தியா, இலங்கை எல்லா முஸ்லீம்களும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்ன செய்வது? இதான கேள்வி. ஓகே, சரி. சரி, முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதில் முஸ்லிம் சமுதாயம் செய்த தவறின் காரணமாகத்தான் நீங்கள் கேட்கிற மாதிரியான கேள்வி பரவலாக நம்ம மக்கள்கிட்ட இருக்கிறது. என்ன அடிப்படைன்னு கேட்டா, முஸ்லிம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆட்சி அதிகாரத்தை கையில எடுப்பதற்காகவே வந்த ஒரு மார்க்கம் என்று தப்பா நினைக்கிறாங்க. இஸ்லாம்னா முஸ்லீம் தான் ஆட்சியில் இருக்கணும், முஸ்லீம்களுடைய ஆளுகையின் கீழ் தான் நம்ம வாழணும், வேற ஒரு ஆளுகையின் கீழ் நம்ம இருக்கக்கூடாது, ஆட்சியை கைப்பற்றணும், நமக்கு நாடு வேணும், அதுக்கு தான் இந்த மார்க்கமே தரப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை
பல பேர் அது இஸ்லாம் என்று நினைத்திருக்கிற காரணத்தினால் இந்த ஒரு கேள்விகள்லாம் வருதுங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு வந்த மார்க்கமே கிடையாது. மக்களை ஆன்மீக வழியில அவங்களை சரிப்படுத்தி எந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளை செய்தால் மறுமையில வெற்றி பெற முடியுமோ அந்த வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய உம்மத்தை உருவாக்கணும். அது மெஜாரிட்டியாக ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆட்சி அமைவது அதனுடைய விளைவு. எல்லாரும்